சொல்றாங்க. ஒரு சஹாபி எழுந்திருந்தாங்க, உக்காஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹ், சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் எனக்கு அடித்திருக்கிறீர்கள், நான் உங்களுக்கு அடிக்க வேண்டும். முழு சபையும் கலங்கிருக்கிறது, அழுதிருக்கிறது. நபிக்கு இந்த நேரம் அடிக்க தயாராகி விட்டாயா? நான் அடி வாங்க தயாராக இருக்கிறேன், எங்களுக்கு அடித்துவிடு. அந்த சஹாபியை முன்னால் எடுத்து சொன்னார்கள், அடித்தது போன்று எனக்கு அடித்துக் கொள்ளலாம். யா ரசூலல்லாஹ், நீங்கள் சாட்டையால் அடித்தீர்கள், நானும் சாட்டையால் சவுக்கினால் அடித்தீர்கள், நானும் அதே அடியை திருப்பிக் கொடுக்க வேண்டும். அருமையானவர்களே, சட்டம் பேசுபவர்களே, ஷரியத் செய்பவர்களே, ஹஜ் செய்தவர்களே, முன் சபையிலிருந்து சொல்பவர்களே, தஹஜ்ஜுக்கு எழும்புபவர்களே, மனிதனின் அநியாயங்கள் அவைகள் அழிக்கப்பட வேண்டும் மௌத்துக்கு முன்னால். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் எப்படி அடித்தேனோ அப்படி அதனால் அடித்துக்கொள். யா ரசூலல்லாஹ், நீங்கள் அடித்த சாட்டை இருக்கிறது தானே, அது இங்கே இல்லை, உங்களது வீட்டிலே இருக்கிறது. சாட்டையை வாங்க பிலால் ரலியல்லாஹு தஆலா சொல்லுகின்றார்கள், ஹஸனும் ஹுசைனும் ஃபாத்திமாவும் அழுதிருக்கின்றார்கள். என்ன காரணம் இதற்கு? சொன்னார்கள், தந்தைக்கு அடிக்கப் போகிறார், தந்தைக்கு பதிலாக நான் அடியை வாங்க தயாராக இருக்கிறேன். ஃபாத்திமா சொல்லுகின்றார்கள், இல்லை, ஹஸனும் ஹுசைனும் சொல்லுகின்றார்கள், எங்களுக்கு அடிக்கட்டும், நாம் அடி வாங்க தயாராக இருக்கிறோம், எனக்கு அந்த அடி நபி நடியாகட்டும். ஆனால் சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், இலக்கை அடியுங்கள். ஒரு அடி இது நாளை மறுமையில் நன்மை கொடுக்கும் செய்தி. ஒரு ஏச்சி, ஒரு பேச்சு, ஒரு இழிவு, இத்தனை நன்மைகளை புதைத்து விடுகிறோம். அருமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்னால் உக்காஷா ரலியல்லாஹு தஆலா போயிக்க சஹாபாக்கள் அழுது மஸ்ஜித் முழுக்க அழுகை சத்தம் கேட்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் சென்று சாட்டையை நீக்க சொன்னார்கள். நபியை பார்த்து, யா ரசூலல்லாஹ், நான் அடிபடும் பொழுது, உங்களிடமிருந்து நான் அடி வாங்கும் பொழுது என்னுடைய மேனி வெறும் மேனியாகத்தான் இருந்தது. உங்களுடைய ஆடையை கழட்டுங்கள், நான் வெறும் மேனியிலே தான் அடிக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடையை கழட்ட அந்த சஹாபியாக்கள், அந்த சஹாபாக்கள் அழ அழ அந்த சபையிலே அழுகை சத்தம் வர, அருமை நபிக்கு இந்த வேதனையிலும் அடியா என்ற ஏக்கம் இருக்க, அந்த சாவி சாட்டையோடு முன்னே நபிக்கு முன்னால் செல்ல, சாட்டையை ஒரு பக்கம் வீசிவிட்டு அருமை நபியின் நுபுவத்துடைய முத்திரையை முத்தமிட்டார்கள் அந்த சஹாபி ரலியல்லாஹு தஆலா. இதுதான் எனது அடி. யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்பதாக நான் ஆசைப்பட்டேன். உங்களுடைய அந்த முத்திரை அடையாளத்தை நான் இறுதியாக முத்தமிட வேண்டும் என்பது எனது ஆசை. அதை நிறைவேற்றத்தான் இந்த நாடகத்தை அரங்கேற்றினேன் என்று சொன்னார்.